ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான லட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் வரும். இந்த லட்டு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. உடம்பு வலி, கை கால் குடைச்சல், கை கால் அசந்து போகிறது, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மாதவிடா காலங்களில் வர இடுப்பு வலி, கை கால் குடைச்சல் வலி, இதெல்லாம் வந்து இது தீரும். இது வந்து ரொம்ப பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ஆண்களுக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைகளுக்கும் நல்லது. இதை வந்து எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கருப்பு உளுந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க. ஒரே கப்பில் அளந்துக்கோங்க. கருப்பு உளுந்து எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே அளவு தான் எல்லாத்துலேயும் அளந்துக்கிறணும், அந்த கப்லேயே. இப்போ நம்ம கருப்பு உளுந்தை வந்து நல்லா வறுத்துக்கிறணும். வறுத்துட்டு கருப்பு உளுந்து எப்படி வறுக்கணும்னா, அது வந்து உடச்சி பார்க்கணும். உடச்சி பார்க்கும்போது உள்ள சிகப்பாக இருக்கும், இல்லைன்னா வாயில் போட்டு மென்று பார்த்தீங்கன்னா கடுக்குன்னு இருக்கும். அப்போதைக்கு எடுத்துருங்க. அதுதான் வந்து அந்த கருப்பு உளுந்து வறுத்துருக்கான்னு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அரை கப் அரிசி எடுத்துக்கோங்க, பச்சரிசி, இல்லை சிவப்பு அரிசி இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பொரி அரிசி எப்படி வறுப்போமோ அதே மாதிரி வறுத்துக்கோங்க. நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்துக்கலாம். இது வந்து அது ஒரு கப்புனா இது அரை கப்பு. இந்த பாருங்க பொரிஞ்சிருச்சு. இதோட நம்ம எடுத்துக்கிறலாம், இதோட முடிச்சுக்கலாம். இதை வறுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆற வச்சிருங்க. இதுக்கப்புறம் வேர்க்கடலை அது வந்து ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் அளந்துட்டு வாங்க. 1/4 கப்பு வேர்க்கடலை, அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. 1/4 கப்பு வேர்க்கடலையே வறுத்தாச்சு. இப்போ அதே கப்பில் வந்து 1/4 கப் பொரிகடலையும் வந்து நல்லா வறுத்துக்கலாம். அதோட வந்து ஒரு 3 ஏலக்காயை போட்டு அதோட வறுத்துருங்க. 3 ஏலக்காய் 4 ஏலக்காய் தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வறுத்துருங்க. இப்போ எல்லாத்தையும் வறுத்து கொஞ்சம் ஆற வச்சுருங்க. எல்லாத்தையும் போட்டு ஆற வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ண போகிறோம். நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா பொடியான பிறகு தான் அதில் வெல்லத்தை போட்டு மறுபடியும் நம்ம பொடிக்கணும். முதல்ல நல்லா அரைச்சிருங்க, நைஸாக அரைச்சிருங்க. நைஸாக அரைச்ச பிறகு இந்த மாதிரி நைஸாக வந்த பிறகு நம்ம வந்து வெல்லம் வந்து 3/4 கப்பு துருவி வச்சுக்கோங்க. வெல்லம் வந்து 3/4 கப் போட்டுக்கிறேன். அதை அப்படியே போட்டு அந்த அரைச்சதுலேயே போட்டு ஒரு சுற்று எடுத்துட்டு, ரொம்ப அரைக்கக்கூடாது, ஒரு சுற்றிட்டு எடுத்துடணும். இந்த மாதிரி பவுடராக வந்துருச்சு பாருங்கள். இதில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு 3 டீஸ்பூன் வந்து நெய்யை சூடு பண்ணி ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து லட்டு பிடிக்க போகிறோம். இந்த லட்டை இப்போ பாருங்கள், நல்லா சூடு பண்ணி நெய்யை ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ நம்ம கையினால் நம்ம சுட அப்படியே சூடாக இருக்கும்போதே லட்டை பிடிச்சி வச்சிடணும். இந்த லட்டு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்குலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப நல்லது. முட்டு வலி, முதுகு வலி, கால் வலி, கை வலி, கை கால் குடைச்சல் வலி, எந்த வலியாக இருந்தாலும் இது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா எலும்புக்கு ரொம்ப பலம் சேர்க்கும், எலும்புக்கு நல்ல வலுவை கொடுக்கும். மூட்டு வலி உள்ளவங்களுக்கு, கை கால் வலி, குடைச்சல் இருக்குதுன்னா எலும்பு தேய்மானம், இது வந்து கால்சியம் நிறைய இருக்குது. இந்த லட்டில் வந்து இந்த கருப்பு உளுந்து கூடோட இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. நார்ச்சத்து வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா ஒரு லட்டு டெய்லி சாப்பிட்டாமலே நல்ல உடம்புக்கு நல்ல ஒரு சத்து கிடைச்சிருங்க. முழுமையான சத்து கிடைக்கும். இது முழுமையான கருப்பு உளுந்து இருக்குது, வேர்க்கடலை, பொரிகடலாம் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்ல சக்தி உள்ள லட்டு. இதை வந்து செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.